ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிவம் டூபே இஸ் ஒரு 2-3 சீசன் ஐபிஎல் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுருக்காரு சிஎஸ்கேல. இதுக்கு முன்னாடி சிவம் டூபே அவரை பற்றி யாராவது நம்ம இப்படி பேசியிருப்போம், நான் ஒரு தனியாக இப்படி ஒரு வீடியோ போடுவேன், இல்லை நீங்கள் யாராவது அவரை பற்றி பேசியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்னைக்கு அவர் சிஎஸ்கேக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து அவரை பற்றி நம்ம பெருசாக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு என்ன தெரியும், அவரால் என்ன முடியும், அவரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்லாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் தலை MS தோனி கரெக்டா ஃபைன் பண்ணி அதை சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சீரியஸ்லி இவரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசாம இருந்திருக்கோம், அண்ட் இவர்கிட்ட இவ்வளவு திறமை இருந்திருக்கு, இதை யாரும் யூஸ் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படிங்கறதே பாக்குறதுக்கு எனக்கு உண்மையுமே ஆச்சரியமா இருக்குங்க. எஸ், என்னன்னா கண்டினியூஸா விளையாண்டுக்கிட்டே இருக்காருங்க. லாஸ்ட் 2 சீசனா ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. லாஸ்ட் 3 சீசனா கூட நான் சொல்லுவேன். அதுல இந்த முதல் சீசன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு, பட் ஒன்ஸ் அவர் கேமை பிக்கப் பண்ணாரு. பட் அந்த இயர் பத்தி யாரும் பெருசா பேசுறது இல்ல. அந்த இயரும் அவர் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ராபின் உத்தப்பாவோட சேர்ந்து RCB நொறுக்குனாரு 90+ அடிச்சு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. எஸ், அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் லாஸ்ட் இயர் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஈவன் தோ சிஎஸ்கே கப் அடிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. சரிப்பா, 1 சீசன் வாண்டரா இருக்க போறாரு அப்படின்னு யோசிச்சப்போ இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே ரொம்ப பயங்கரமா இந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் சூப்பரா விளையாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிறது 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ், அதாவது ஸ்பின்னர்ஸ் அடிப்பாரு, இதெல்லாம் ஓகே, ஸ்பின்னர்ஸ் அடிப்பாரு தான், ஆனா ஸ்பின்னர்ஸை மட்டும் அடிக்கிற ஆள் கிடையாது நம்ம ஆளு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்கிறதுக்கு. அவருக்கு அந்த ஷார்ட் பால் இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க, பட் எனக்கு பாக்குறப்போ அப்படிலாம் தெரியலங்க. ஷார்ட் பால் போட்டாலும் அவர் விக்கெட்லாம் ஒழுக மாட்டேங்குது, அவர் தூக்கி வெளியில அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சீரியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபைண்ட் சிவம் டூபே இந்திய அணிக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இதுக்கு முன்னாடி இந்தியா ஆடி இருக்காருங்க, நான் ஆடவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சே இந்தியாவுக்குள்ள வந்த ஒருத்தர், பெருசா ஐபிஎல் அவர் ஜொலிச்சது இல்ல. நிறைய பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல அவர் பெருசா விளையாண்ட ஒரு பிளேயர் தான். பட் ஸ்டில் அவருக்கு ஒரு லாங் ரன் கிடைக்கல, ஏன்னா அவரை பெருசா யாருமே பேக் பண்ணல. நம்ம இந்தியன் கிரிக்கெட் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, யார் யாரை பேக் பண்ணுவாங்க, யார் யாரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா சீரியஸ்லி வந்து நான் வந்து கம்பேரிட்டிவ்லிலாம் நான் வந்து சொல்லல, ஓகே. ஆனா ஹர்திக் பாண்டியாவோட இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையுமே நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க, அண்ட் நிறைய டொமஸ்டிக்ல விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஐபிஎல் மட்டும் அவர் பண்ணல. போன வருஷம் ஐபிஎல் நல்லா விளையாண்டாரா, அங்கேயும் அவருக்கு ஒரு இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சிச்சா, அங்கேயும் நல்லா விளையாண்டாரா. அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி வந்தாரா, ரஞ்சி டிராஃபிலையும் சூப்பரா விளையாண்டு 2-3 செஞ்சுரி அண்ட் விக்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாரு. அதுக்கு இடையில வந்து திருப்பி இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சீரீஸ்ல போயிட்டு விளையாண்டாங்க, அங்கேயும் போயிட்டு 250 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. ஸோ இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 1.5-2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டடா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க எங்க வாய்ப்பு கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காரு. அண்ட் T20 வேர்ல்டு கப் வேற வரப்போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவர் வந்து ஒரு பயங்கரமான ரேஸ்ல இருந்தாரு. அண்ட் நேத்து நான் தமிழ் கமெண்ட்ரி, இங்கிலீஷ் கமெண்ட்ரி, எல்லா கமெண்ட்ரிலையுமே நான் கேட்டுட்டேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சிவம் டூபே வந்து கண்டிப்பா T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போகணும், அதுவும் அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் நிறைய ஸ்பின்னர்ஸ் உள்ள வர்ற கேம்ல இவர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ சிஎஸ்கே மேபி இந்தியன் டீம் இவரை எடுத்துட்டு போகல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ரிக்கை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க. எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் எனக்கும் வந்து தோணுது. அண்ட் சிஎஸ்கேக்கு கிடைச்ச பொக்கிஷங்க சிவம் டூபே. சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா தனி ஆளா நின்று ஆரிச்சாமி கேமை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறது உண்மையுமே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிவம் டூபே இப்படி ஒரு பிளேயரா உருவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். கரெக்டான நேரத்தில் கரெக்டான டீம்ல வந்து சேர்ந்தது தான் இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே வந்து இருக்கு. பார்க்கலாம் இந்த T20 வேர்ல்டு கப் அவருக்கு எப்படி அமைய போகுது, அண்ட் எந்த அளவுக்கு அவர் அப்ரோச் பண்ண போறாங்க, அண்ட் அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து சிவம் டூபே பத்தியும் அவரோட எழுச்சி பத்தியும் அண்ட் அவரு T20 வேர்ல்டு கப்புக்கு இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கறத பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.